அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தோட வசிய மந்திரம். இந்த வசிய மந்திரம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு தேவையான எல்லா தோஷத்தையும் நிறைவேற்றி பண்ணோம். சகல விதமான சௌபாக்கியமும் தரும். இவங்க இல்லாமல் எந்த தெய்வம் எதுவுமே கிடையாது. இந்த 9 பேர் தான் ஆட்டி படைகிறது மனுஷனை. மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, இதை 3 தரவங்களும் அந்த நவகிரகத்தில் இருக்கிற ஈஸ்வரர் பகவான் தான். குரு பகவான் திருமணம், புத்திர சம்பத்து இது தருவார். ஐஸ்வர்யத்தை சுக்கிர பகவான், ஞானத்தை புது பகவான், ராகு கேது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். நல்லதும் பண்ணுவார், ஞானத்தையும் கொடுப்பார். அதில் நீச்சமாக இருக்கக்கூடாது, உச்சத்தில் இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும். இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட 9 பேரை வணங்கினாவே அவங்க இறக்கப்பட்டு வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க. அதிகமாக வர கஷ்டத்தை கடுகளவு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நேரம் சரியில்லை, இது சரியில்லை அப்படிலாம் எல்லாருமே போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறதோட, பரிகாரம் பண்ணுறதோட உங்கள் மனசார அவங்கள வசியம் பண்ணால் உங்களுக்கு சகல விதமான நன்மையை கிடைக்கும். திருமண தடையை நிறைவேற்றி பண்ணி தருவாங்க. டிப்ரெஷனு, மன அழுத்தத்தில் விழுந்தால் கூட ஜாதகம் சரியில்லைன்னா தான் அந்த மன அழுத்தத்திலே விழுவாங்க. அது ஒரு வகையான தோஷம். அது ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு போய்ட்டு நாங்கள் இந்த மாதிரி இருக்க, எனக்கு தூக்கமே வரலையே, பிரச்சனையில் இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. யார் கையிலாம் போய்ட்டு ஜாதகக்காரங்கள் அவன் என்ன சொல்லுவான், உங்களுக்கு இது சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, இந்த கோயிலுக்கு போய்ட்டு வா, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வா, பரிகாரம் பண்ணிட்டு வா, இத்தனை மாதம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு எல்லாரும் சொல்கிற மந்திரம் வேறு. ஓம் ஹரி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனியச்ச ராகவே கேதவே நமக, இதுதான் நவகிரகத்தோட மந்திரம்னு நினச்சின்னு இருப்பாங்க. பட் அது கிடையாது. அதோட பீஜா மந்திரம் ஒன்று இருக்குது. அது இன்னி வரைக்கும் யாரும் யூடியூப்லலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மந்திரம் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமச்சிவாயா மந்திரத்துக்குள்ளேயே நவகிரகத்தை அடக்கியிருக்கும். நமச்சிவாயாவோட மந்திரம் தான் இது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் லக்ஷ்மி தாயாரும் நவகிரகத்தோட எல்லாமே இந்த ஒரு மந்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்கும். பீஜா மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 வாட்டி சொன்னால் 9 நாள் சொல்லணும். வாழ்க்கை மாறும், தோஷம் நிறைவேறும், வீட்டில் சண்டை சச்சரவு வராது, கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிவு ஏற்படாது, புத்திர சம்பத்து கிடைக்கல, புத்திர சம்பத்து ஏற்படும். நான் வாயில் சொல்கிறதோட இதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அதோட மகத்துவம் தெரியும். ஒரு மந்திரம் மனசுக்குள்ளே தான் சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அது மனசளவில் தான் இருக்கணும். அந்த மந்திரம் சொல்லும்போது அது சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. மந்திரம் சொல்லும்போது எதுக்கு இந்த விஷயம் சொன்னேன்னா, எல்லாரும் புலம்புறது, என்னென்னவோ பண்ணேன் சரியாகலை, என்னென்னவோ பண்ணேன், என்னென்ன கோயிலுக்கோ போனேன் சரியாகலை. நீங்கள் சரி பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அது எது கரெக்டான ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சிடுமா? கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன படி அளக்கணுமோ அது கடவுளை அடப்பாகும். எப்போ இதுக்கு விமோச்சனம் கிடைக்கணுமோ அப்போ அது நம்மளுக்கு சரி வரும். இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதோட, இந்த மந்திரத்தை சொன்னால் புக்கை பார்த்தோ எழுதிட்டோ இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. மனப்பாடம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மந்திரத்தை உட்காரணும் பூஜையில். 9 நாள் தான் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை அப்படியே தலைகீழியாக மாறும். தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே அந்த 9 பேரில் 3 பேர் சரியாகனாவே போதும். இல்லை, 3 பேர் ஐஸ்வர்யம் தரவங்க 3 பேர் சரியாகனாவே போதும். ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் ஏற்படுத்தி தருவாங்க. இது எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு இதோட விஷயத்தை நீங்கள் கேளுங்க, அதுக்கு தகவல் நான் தரேன். இந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மேம்படும். எல்லாத்துக்குமே 9 பேர் தான். 9 பேருக்கு மேலே வேறு யாருமே கிடையாது. என்ன தான் நீங்கள் ஊந்து எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த கடவுள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 9 பேரை போய்ட்டு தொட்டுட்டு வா அப்படின்னுவாங்க. விநாயகரை போய் வணங்கு,
இந்த மாதிரி இருக்குது. இந்த 9 பேரை தொட்டுட்டாவே வாழ்க்கை எல்லாமே மேன்மையாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாருமே இந்த யாகம் பண்ணும்போது, கணபதி ஹோமம் பண்ணும்போது, கோயிலில் வந்து பூஜை பண்ணும்போது கூட சரி, இந்த 9 பேரை தொட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே பண்ணுவாங்க. கோயிலுக்கே அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? 9 பேரை தொட்டுட்டு தான் போகணும். தொடாமலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மந்திரம் வேணும்னீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு வந்து நான் என்ன எப்படின்றது நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். மிக்க நன்றி.